யார் அந்த அம்மா? அந்த விவரத்தை நான் உங்ககிட்ட சொன்னா உங்க அம்மா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. இனி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட யூகம் சரியா இருந்தா வசுந்தரா தேவி தான் உன்னோட அம்மா. யார் அந்த வசுந்தரா தேவி? கேஎஸ் வசுந்தரா தேவி, த வேர்ல்ட் ஃபேமஸ் கர்நாடிக் சிங்கர். ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் படாத பாடுபட்டு முயற்சி பண்ணி அந்த கானக்குயிலை இந்த மேடைக்கு எங்களால் கூட்டிகிட்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு அவங்க நமக்காக பாட போகிறாங்க. பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு அப்புறம் முதலாக நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் இருந்து உலகமெங்கும் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட தங்கப்பெண். குழந்தைங்க இல்லை, குடும்பம் இல்லை, உறவினர் இல்லை, இரத்த பந்தமும் இல்லை. வாழ்க்கை முழுவதும் சங்கீதத்துக்கு மட்டுமே வாழ்ந்து வந்த அந்த கானக்குயில் கேஎஸ் வசுந்தரா தேவி அங்க வந்துகிட்டு இருக்காங்க. உங்க பிரியமான வசுந்தரா தேவி. வணக்கம் மேடம். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க உங்களோட ஃபேன்ஸ் மேம். காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிட வந்தோம். ஓ, சந்தோஷம். வாங்க உட்காருங்க. காலேஜ்னு சொன்னாலே எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். என் வாழ்க்கையில அதை மட்டும் எப்பவும் மறக்கவே முடியாது. நான் எங்க ப்ரோக்ராம்க்கு போனாலும் என் கூட படிச்ச யாராவது ஒருத்தரை பாத்துருவேன். அப்புறம் என்ன, பழைய கதையெல்லாம் பேசிட்டே இருப்போம். மேடம் எந்த காலேஜ்ல படிச்சீங்க? தாம்பரத்துல இருக்கிற கிறிஸ்டியன் காலேஜ்ல. நீங்களாம் எந்த காலேஜ்? சென்ட் மேரிஸ்ல. என்ன ஃபங்க்ஷன்? எப்போ? என்னாச்சு? முதல்ல அவங்க வரந்தா சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சென்ட் மேரிஸ்ன்னு சொன்னதும் டும், அவ்வளவுதான். அவ்வளவு கீழ்த்தனமா தானே நம்ம காலேஜ் இருக்கு. அப்புறம் ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கு, கண்டினியூஸா ஃபங்க்ஷன் இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? மாயா, இப்ப நீ எங்க போற? நான் உங்களை பாத்துட்டு வரேன் தனியா. என்ன மாயா, எங்க கிட்ட எதையாவது மறைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். இது இன்னொரு நாடகத்தோட தொடக்கம், அவ்வளவுதான். நீங்க போங்க. அம்மா, அம்மா, அம்மா. என்ன? ஆட்டோகிராஃப். சென்ட் மேரிஸ் காலேஜா?
ஆமா, உன் பேர் என்னம்மா? அஞ்சு மகேந்திரன். மேடம், ஒரு பொண்ணு ரொம்ப தொல்லை பண்றாங்க. உங்க கூட பேசணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. கனெக்ட் பண்ணட்டுமா? பேர் என்னன்னு கேட்டீங்களா? கேட்டேன். அஞ்சு மகேந்திரன் சொன்னாங்க. என்ன பண்ண மேடம்? கனெக்ட் பண்ணிட்டு நீங்க போனை கீழே வச்சிருங்க. கனெக்ஷன் கொடுத்தாச்சு மேடம். ஹலோ, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுட்டு வந்த பொண்ணுதான் நான். என்னோட பேர் அஞ்சு மகேந்திரன் போய் சொன்னதும் உங்க முகத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதை நான் பார்த்தேன், கவனிச்சேன். என்னோட பேரு மாயா, மாய வினோதினி. நான் என்னோட அம்மாவை ஒரு தடவை பார்த்துக்கலாமா? என்ன என்ன சொன்ன? மாய வினோதினி ஆகிய நான் KS வசுந்தரா தேவி ஆகிய என் அம்மாவை வந்து பார்க்கலாமான்னு கேட்டா. நீ என்னம்மா சொல்ற? நான் யாரோட அம்மாவும் கிடையாது, எனக்கு மகளும் கிடையாது. இப்படி ராத்திரியில போன் பண்ணி டார்ச்சர் பண்ற. இனிமே இப்படி பண்ணாத. ஹலோ ஹலோ, எஸ் மேடம். இனிமே யார் கூப்பிட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி என்னை யார் பார்க்க வந்தாலும் நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. என்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி என்னை ரூம்ல வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். என்ன பாலண்ணா இது? இப்ப அங்க என்னதான் நடக்குது? என்னாச்சுமா? மாயா இப்ப என்ன கூப்பிட்டு இருந்தா. அவ அம்மாவை பார்க்க முடியுமான்னு கேக்குறா. இது என்ன, நான் ஏதாவது கனவு காண்றேனா? இத்தனை நாளா நமக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த இந்த ரகசியம் எப்படி இப்ப வெளியே வந்தது? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் அவகிட்ட சொல்லிருப்பா? யாராவது இவகிட்ட சொல்லிருப்பாளோ? அவ பேச்சுல எவ்வளவு திமிரு தெரியுமா? எனக்கு இது ஒன்னும் சரியா தோணல. உடனே சிவபிரசாத பாக்கணும். இங்க வச்சு வேணா, அவரோட வீட்லயும் வேணா, வேற எங்கேயாவது ரகசியமா எனக்கு உடனே அவரை பாக்கணும். பாலனா ஏற்பாடு பண்ணுங்க. மாயா இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருந்தா. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க அவகிட்ட சொல்லிட்டீங்களா? மன்னிக்கணும், நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இந்த சதி திட்டத்தை நீங்க என்கிட்ட தான் காமிக்கணுமா சிவபிரசாத்? மேடம் என்கிட்ட ஒப்படைச்சது ஒரு விலைமிக்க ஜீவன் இது வரைக்கும் நான் நம்புறேன். நேர்ல பேசியோ இல்ல உங்ககிட்ட போன்ல பேசியோ இதை ஒரு பெரிய விவகாரமா ஆக்கணும்னு நான் இன்னைக்குமே நினைச்சது இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. மாயா ஆபத்தான சூழ்நிலையில இருந்தப்ப அவளை காப்பாற்ற வேண்டியது என் கடமைன்னு நினைச்சுன்னா எனக்கு என்ன தோணுச்சோ அதை செஞ்சேன்.
அவகிட்ட ரகசியத்தை சொல்லிட்டேன். என்ன மன்னிக்கணும். இல்ல, உங்களை ஒரு நாளும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீங்க இதை சொல்லிருக்கவே கூடாது. உங்களை நம்பி சொன்ன அந்த ரகசியம் உங்களுக்கு பாரமா தோணுச்சுன்னா அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஏதாவது செஞ்சிருப்பேன்ல. என்னை ஏமாத்தின உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க மாயா கிட்ட சொன்னது பச்சை பொய்ன்னு சொல்லி நம்ப வைக்கணும். அவளுக்கு அதை புரியவும் வைக்கணும். இல்லனா அவ 1/2 மணி நேரம் கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் முன்னாடி கொண்டு வாங்க. போயிட்டு வாங்க. வா. என்ன மாயா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு என்ன இப்படி தொந்தரவு பண்ற? நீ கேள்விப்பட்டது எல்லாம் சரிதா. சிவபிரசாத் உன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதா. 19 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நான் பெத்த பொண்ணுதான் நீ. ஆனா எந்த காரணத்துக்காக இத்தனை வருஷமா நான் உன்னை பார்க்காம இருந்தேனோ, உன்னை என் மகளா ஏத்துக்காம இருந்தேனோ, அதே காரணத்துக்காக தான் இப்பவும் உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு இது வரைக்கும் கிடைச்சது எல்லாம் இனிமேலும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தேவைன்னா அதிகமா கூட கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட கேட்காத. ஒரு அம்மாங்கிற ஸ்தானத்துல இருக்கிற அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு போயிடுச்சு. தயவு செஞ்சு நீ என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் என் அம்மான்னு என்னை ஏத்துக்கலாம் வேணாம். உங்களோட பாசம், சொத்து, பணம், அன்பு இது எதுவுமே எனக்கு வேணாம். நீங்க என்ன பார்க்க பயப்படுறீங்கன்னா, பிடிக்கலன்னா இப்பவே நம்ம பிரிஞ்சிடலாம். இனி ஒரு நாளும் நான் உங்க வழியில வர மாட்டேன். இதுக்கப்புறம் ஒரு தடவையும் நான் உங்களை பார்க்கவும் வர மாட்டேன். அதுக்கு காரணம் நீங்க என்ன வெறுக்கிறதுக்கு 1000 மடங்கு நான் உங்களை வெறுக்கிறேன். இங்க வச்சு நம்ம பிரிஞ்சிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, யார் என்னோட அப்பா. ரெண்டாவது, 19 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக என்ன வளர்த்தீங்க? எதுக்காக என்ன ஒரு பணக்கார காலேஜ்ல என்ன ஒரு பணக்காரிய படிக்க வச்சீங்க? என்ன காரணத்துக்காக எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க செஞ்சீங்க? அன்பா இல்ல இரக்கமா? சொல்லுங்க. என்னோட இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரியாம உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். மாயா, உன்னோட அப்பா யாருன்னு இந்த உலகத்துல ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும். அது எனக்கு மட்டும்தான். நான் சாகுற வரைக்கும் வேற யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கும் தெரியவும் விட மாட்டேன். நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் அதை சொல்லவும் மாட்டேன். எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா நல்லபடியா வளர்த்தேன்? எதுக்கு இத்தனை வருஷமா சுதந்திரமா இருக்க விட்டேன்? நான் எதுக்கு உன்னை இத்தனை வருஷமா பார்க்காம இருந்தேன்? நான் எதுக்காக உனக்கு எல்லாமே தந்துட்டு இருந்தேன்னு, அது ஸ்நேகமா பரிகாசமா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இந்த கண்ணீரை வச்சு என் மேல இத்தனை வருஷம் இருந்த கலங்கம் உங்களால ஈடு செய்யவே முடியாது. நான் திரும்பவும் வருவேன். என் அப்பா யாருங்கிற கேள்விக்கு விட தெரியாம
உங்களை நான் நிம்மதியாவே வாழ விட மாட்டேன். மாயா, நீங்க வேணா பாருங்க, உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்சத நான் எல்லாத்தையும் செய்வேன். கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன். என்ன நீ அவமானப்படுத்ததா இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடந்தாலும் சரி, அது உன்னோட தலைவிதின்னு தான் நான் நினைப்பேன். உன்ன மாதிரி இந்த வயசுல நான் உன்னை விட அதிகமா தைரியமாவும் திமிரவும் இருந்தவ. அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கை காமிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டா. அப்படி விளையாட்டாதான் நான் உன் அப்பாவை என் பக்கமா இழுத்துக்கிட்டேன். அவர் என்னை விட்டு போகணும்னு நினைச்சப்பெல்லாம் என்னோட திமிரும் தைரியமும் அதிகமாச்சு. கடைசியா நீ என் வயித்துல வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமூகத்துல அவருக்கு இருந்த மரியாதை, அவருக்காக காத்திருந்த பெரிய பெரிய திட்டம், அவரை கடவுளா நினைச்சு அவர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்த அவரோட மனைவி, இது எல்லாத்தையும் அவர் இழந்துடுவாருன்னு எனக்கு தெரிஞ்ச அப்புறம்தான் உன்னை வயிற்றுலயே அழிச்சிடணும்னு நான் முடிவு பண்ணேன். அது தெரிஞ்சதும் உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? வேண்டாம், அப்படி செய்யாதேன்னாரு. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, என்னை ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா தான் இருந்தாரு. அந்த நேரத்துல தான் அவரை நான் ரொம்ப அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சேன். இப்பவும் எனக்கு அவரை ரொம்ப அதிகமா பிடிக்கும். அவரோட வாழ்க்கையில நான் என்னைக்குமே ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படிதான் உன்னை கலைக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். ஆனா முடியல. எப்படி முடியும்? நீதான் அவரோட குழந்தையாச்சே. உன்னோட முகத்தை பார்க்கணும்னு அவர் ரொம்ப துடிச்சாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை வயிற்றுலயே கலைச்சிட்டேன்னு உங்க அப்பா கிட்ட ஒரு பொய் சொன்னேன். அவர் அதை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டாரு, அழுதாரு. நம்ம பிரிஞ்சிடலான்னு நான் சொன்னேன். இனிமே நம்ம சந்திக்க வேண்டான்னு சொல்லி நாங்க பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நாங்க சந்திச்சதே இல்ல. இப்ப வரைக்கும் அவருக்கு தெரியாது மாயா நீ உயிரோட இருக்கிற விஷயம். எல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் அமெரிக்காக்கு போனேன். அமெரிக்கால தான் நீ பிறந்த. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தனியா இந்தியாவுக்கு வந்தேன். அந்த சமயத்துல உங்க அப்பா எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனுஷனா வளர்ந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் அவரை பார்க்கவோ பேசவோ நான் எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா ஒன்ன மட்டும் என்னால மறக்கவே முடியல. என் கைக்கு எட்டுற தூரத்துலதான் நீ இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை இங்க கொண்டு வந்து சிவபிரசாத் கிட்ட ஒப்படைச்சு. நிறைய தடவை உன்னை பார்த்து, இங்க பாரு மாயா, நான் தான் உன் அம்மான்னு சொல்லணும்னு என் மனசு ரொம்ப துடிச்சிருக்கு. ஆனா என்னால பண்ணவே முடியல. உங்க அப்பாவை நினைச்சோம், அவரோட சொந்தக்காரங்களை நினைச்சும் தான் நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எனக்கு இப்படி ஒரு மகன் இருக்கான்னு தெரிஞ்சா யாராவது பழைய கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க அப்பாவை அவமானப்படுத்திடுவாங்க. அது உங்க அப்பாவை பாதிக்கும்னு தான். அவர் எப்பவுமே வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வருஷமா நான் உன்னை பார்க்க கூட வராம இருந்தேன். ஆனா நீ ரொம்ப அதிகமா அடம் பிடிக்கிற. உங்க அப்பா யாருன்னு தெரியறதுக்கு உன் வாழ்க்கையவே நீ அழிச்சுக்கிற. நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அவர் வருத்தப்படுவாரே தவிர உன்னால ஒரு சின்ன சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ற மாதிரி அவரை தொந்தரவு பண்றதுக்காகவா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அவரை தொந்தரவு பண்ண விட மாட்டேன். அதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும், இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணாதவ நீ. உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அருகதை இல்லாதவ இந்த அம்மா. நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடு. நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். ஒரு தப்பு செய்யாத உங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுரு. அவரை மறந்துரு.
என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன இவ்ளோ தப்பா நினைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்த எப்பவும் என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நடந்திருப்பல்ல. எனக்கு என் அப்பா யாருன்னே தெரிய வேணாம். அப்புறம் எதுக்காகமா என்ன இத்தனை வருஷமா கஷ்டப்பட விட்டீங்க? நான் இப்ப கூட சொல்றேன், எனக்கு தெரியவே வேணாம் என் அப்பா யாருன்னு. இனி ஒரு நாளும் அத நான் யாருன்னு கேட்க மாட்டேன். போதுமா? என் அம்மா சந்தோஷப்படுறதுக்கு நான் இதை விட அதிகமா வேற ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா மாயா? ஆமாமா, இத நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. நான் இனிமே என் அம்மாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. மாயா, என் அம்மாவை நான் பார்த்ததே போதும். உங்ககிட்ட பேசினதே போதும். என் வாழ்க்கை முழுக்க இதுவே போதும். யாருக்கும் தெரியாம என்னைக்காவது ஒரு நாள் என்னை வந்து பாத்தீங்கன்னா போதும். ஒரு உண்மையான அம்மாவா. நான் குழந்தையில இருந்து இததான் ஆசைப்பட்டேம்மா. எதுக்குமா எனக்கு இப்படி ஒரு தண்டனை? இதெல்லாம் என்னதுமா? இது எல்லாமே உன் போட்டோ தான். கை குழந்தையா இருந்ததுல இருந்து போன மாசம் வரைக்கும் எடுத்த போட்டோ. ஒவ்வொரு பர்த்டேக்கும் சிவபிரசாத் உன்னோட ஹாஸ்டலுக்கு வந்து போட்டோ எடுப்பாருல்ல, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் பாருல்ல, அந்த போட்டோ தான் இதெல்லாம். ஹை, இனிமே இந்த போட்டோவும் இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் நான் உனக்கு அனுப்பணும்னு வாங்கி வச்சிருந்த பர்த்டே கார்ட்ஸும் நியூ இயர் கார்ட்ஸும் தான். நீ எப்ப ஹாஸ்டலுக்கு போற? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ இவ்வளவு நாள் எங்க இருந்தேன்னு கேட்பாங்களே, அதுக்கு நான் என்ன சொல்லணுமா? பயப்படாதீங்க, நான் யார்கிட்டயும் உங்க கூட இருந்ததை சொல்ல மாட்டேன். ஐயோ அம்மா, இது எதுக்கு? ஓ அதுவா, சும்மா என்னோட பாதுகாப்புக்காக. உன்ன மாதிரி நானும் இங்க தனியா தானே இருக்கேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிரிங்க தான், யாரையும் நம்ப முடியாது. அம்மா, என்ன மாயா பண்ணிட்டு இருக்க? அத அங்க கீழே வை. என் அப்பா யாருன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லலன்னா டிங். சீக்கிரமா சொல்லுங்க, இல்லன்னா நான் இப்ப போயிடுவேன். டிங். யாருன்னு சொல்லிடுங்க, இல்லன்னா நான் இப்போ டிங். ஐயோ அம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். ஆனா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களா? நீங்க இன்னும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அதை என்கிட்ட கொடு. சொல்லலைன்னா நான் இப்ப டிங். நான் சிவபிரசாத் கிட்ட சொல்ல போறேன். என்னது? உனக்கு காலேஜ்ல 2 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் சொல்றதுக்கு. இன்னும் 2 நாள் என் கூட சேர்ந்து இருப்பல்ல? தேங்க்ஸ். நாளைக்கு நம்மளோட வெக்கேஷன் பங்களாக்கு போலாமா? உங்க எல்லாரையும் ரொம்ப அவசரமா இங்க வர சொன்னது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதா. மாயா பத்தின விஷயம். இவ்ளோ நாளா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளை தலைமறைவா வளர்த்தேன். இனிமேலும் என்னால அப்படி பண்ண முடியாது. நம்ம ஊர்ல என்னோட அடுத்த ப்ரோக்ராம் எத்தனாம் தேதின்னு சொல்லுங்க? அது 16ஆம் தேதி.
அன்னைக்கு நான் எல்லார் முன்னாடியும் வச்சு என்னோட சொத்துக்கும் எனக்கும் உரிமையா ஒரு பொண்ணு இருக்கான்னு எல்லாருக்கும் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி சட்டப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிடுங்க. அப்பா யாருன்னு யாராவது கேட்டாங்கன்னா? யாரும் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் சங்கீத உலகத்துல உங்க பேரு கெட்டு போயிடும்ல, எல்லாமே வீணா போயிடுமே. அதுக்கப்புறம் நான் எந்த ப்ரோக்ராம்லயும் பாட போறது இல்ல. 16ஆம் தேதி நடக்க போற கச்சேரி தான் என் வாழ்க்கையில கடைசி கச்சேரியா இருக்கும். அதையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க போலாம். பதினாறாம் தேதி தான் என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும். அன்னைக்குதான் நீ என்னோட மகன்னு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா நீ உன்னோட கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கோ. உன்னோட டாக்டரை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பாக்குற பார்வையை பாரு. வேண்டாமா, அது வேண்டாம். அது மட்டும்தான் வேணும். நீ என்னோட மக தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இதுதான் அப்பா, இதுதான் அம்மான்னு சொல்லி உன் டாக்டரை நீ தோக்கடிக்கணும் தானே நினைக்கிற? அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை மணமேடை வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன். யாருக்கும் எந்த ஒரு வலியும் இல்லாம வருத்தமும் இல்லாம. உன்னோட அப்பாவை நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு. கூடிய சீக்கிரம் உன்னோட டாக்டர் இங்க கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். அம்மா, நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க? அப்புறம் 16ஆம் தேதி நீ இந்த சாரியை தான் கட்டிக்கணும். அன்னைக்கு நீ பார்க்க பளபளன்னு இருக்கணும், எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரி. இந்த சாரி நீ உன் கல்யாணத்துக்கு கட்டிக்கணும். முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறமா உன்னைதான் இந்த கையால தாலாட்ட முடியல, உன் குழந்தைங்களையாவது இந்த கையில நான் தாலாட்டிக்கிறேன். அம்மா, இதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் காலையிலே கிளம்புறேம்மா. ஹாஸ்டல் வரைக்கும் போகணும். சரி, சீக்கிரமா வந்துடணும். ஆ, ஐயோ. அம்மா, நான் ரவி, பாலா அண்ணனுடைய பையன் ரவி. தெரியும். இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்த? அப்பா உங்ககிட்ட இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாருமா. பாலன் நீங்க வீட்ல இருக்காரு. இதெல்லாம் என்ன பேப்பர்? எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சீக்கிரமா போகணும், கையெழுத்து போட்டுத்தாங்க. கையெழுத்து போடு. கையெழுத்து போடு. என்ன எல்லாரும் இருக்கீங்க? அம்மா எங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. என்னது? கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். இப்ப யாரும் அம்மாவை பார்க்க முடியாதுங்க. முடியாது, நான் பார்த்தே ஆகணும். டாக்டர் சொல்லியிருக்காங்க பேஷண்ட் கிட்ட யாரும் போக கூடாதுன்னு. சரி, நானும் ஒரு டாக்டர் தான். வா.
எங்க? இது இங்க. ஆ. அம்மா 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 என்னாச்சு? அம்மா அம்மா இதெல்லாம் சும்மா. மாயா, அம்மாவை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது.